பழகணும். முன்னால வந்து வந்து நீங்க பழகத்தான் தைரியம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் அறிவிக்கப்படுவதற்கு உதவி செய்வாராக. ரைட். இந்த நாளுக்குரிய தியான வார்த்தை இந்த பிள்ளைங்க சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இந்த நாளுக்குரிய தலைப்பு வந்து எப்படி என்ன, இப்ப எல்லாரும் முன்னால வந்து கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு பாக்கெட்ல உள்ளதெல்லாம் அப்படியே தேடுவாங்க பாருங்களேன். உட்காந்து தேடுறது, அழுக்கு நோட்டு எங்க இருக்குது, நல்ல நோட்டெல்லாம் ஒதுக்கி வச்சு அழுக்கு நோட்டெல்லாம் சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தோணும்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று கணக்கு பார்க்காம கொடுக்கணுமா. கர்த்தருக்கு என்று கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளும் கணக்கு பார்க்கவே கூடாது. கிறிஸ்து இப்படியாகத்தான் கணக்கு பார்க்காம அப்படின்னா அளவில்லாமல் கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லும். சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வளவா, அங்க ஒரு அளவெல்லாம் கிடையாது, அளவில்லாமல் கொடுத்தார். அளவில்லாமல் இந்த பூமிக்கு இயேசுவை பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவரிடத்திலிருந்து எவ்வளவாய் நன்மை பெற்றோம், அது கணக்கே கிடையாது. எவ்வளவாய் நன்மை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். நன்மை பெற்ற நாம் ஆண்டவருக்கென்று நன்றி சொல்லாமல் இருப்போமானால் ஒரு குறித்த காலம் வரும் பொழுது தடுமாற்றம் அங்கே உண்டாகிவிடும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியவர்களாக இருக்கிறவங்க, திருமணமாக இருக்கிற வாலிபர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த நாள்ல வந்து படிக்காம ஊர் சுத்திடுவாங்க. ஸ்கூல் எல்லாம் கட்டடிச்சு, காலேஜஸ் எல்லாம் கட்டடிச்சு படிப்பை வீணா விரயமாக்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சார் நான் படிக்காம போனேனே பாரு, என் கூட படிச்சவங்கள தம்பி சொன்னாங்க பாருங்களேன், ஒருவேளை எனக்கு அப்படி ஆயிருமோ, எனக்கு முந்தி இப்படி பண்ண. ஏன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காலத்திலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட தக்க தருணத்தை பயன்படுத்தி கொள்ளப்படாவிட்டால் ஒரு நாளிலே நானும் நீங்களும் அழுது புலம்ப வேண்டுமா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த அழுகையின் புலம்பல் இருந்து நாம் தப்பிக்கப்படுவதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டுமாம். இந்த கொரிந்தியர் சபை மக்களை குறித்து தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கொரிந்தியர் சபை மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அந்த ஜனங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாழ்க்கை காரியம் ஒன்று உபத்திரவம், இன்னொன்று கொடிய தரித்திரம். உபத்திரவம் இருந்தது, கொடிய தரித்திரம் இருந்தது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கணக்கு பார்க்காம கொடுத்தாங்க. கர்த்தருக்கென்று கணக்கு பாராமல் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கென்று ஒரு மனிதன் கொடுக்க நினைப்பானால் தொட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எண்ணிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒண்ணு சேர்ந்து போனாலும் பரவாயில்லை, குறைவா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்ளுவார். ஏன் தெரியுமா? மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட வேண்டும். எதை கொடுத்தாலும் மனப்பூர்வமாய், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, எதை செய்தாலும் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று. ஆகவே கொடுத்தலில் கூட ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. நானும் நீங்களும் கொடுப்பதிலே குறைவுடையவர்களாக மாத்திரம் வாழ்ந்துவிடக் கூடாது. கொடுத்தலிலே நானும் நீங்களும், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு கட்டாயம் செய்து விட வேண்டும். நம்ம செய்ய தவறும் பொழுது பின்னாளிலே இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இது அது மக்கதோனியா சபை மக்களுக்கு தானே அப்படின்னு நம்ம வாசித்துறோம். நான் கொடாவிட்டால் எனக்கு இந்த உபத்திரமும் கொடிய தரித்திரமும் உண்டாகும். இது உண்டாகும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள்னா யார் தான்? கர்த்தருடைய பிள்ளைகள்னா, அப்ப நான் உட்காந்துட்டு நான் தரித்திரா இருக்கிறேன், நான் கொடிய தரித்திரா இருக்கேன், மிகுந்த உபத்திரப்படுறேன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நம்ம சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் யார் தானோ? நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் 9வது வசனம் சொல்லும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. நான் தரித்திரனாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்விலே ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக அவர் தரித்திரரானார். அப்படியானால் நானும் நீங்களும் தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய காரியத்திலே குறைவுடையவர்களாக இருப்போமானால் இந்த வார்த்தையானது அங்கே நிறைவேறிவிடும். அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, 3வது வசனத்துல தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்களாம்.
ஆண்டவருக்கென்று ஒரு மனிதன் கொடுக்கின்ற பொழுது அவன் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். எதை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்வது மாத்திரமல்ல, நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எபேசியர் 5:2 வாசிப்போமே. எபேசியர் 5:2, கிறிஸ்து எனக்காக, பாருங்களே, தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படியாக காணிக்கையாக எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? அப்படியானால் நானும் நீங்களும் செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன? கிறிஸ்துவோடு இணைந்தும் சொல்ல வேண்டும் என்று. அவருடைய நன்மைகளை நான் பெற வேண்டுமானால் நம்முடைய கொடுத்தலில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திர நிலைமையில இருந்தால் கொடுத்தால் தான் அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு காரியம், என்னுடைய ஊழிய அனுபவத்துல இத்தனை பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ரகசியத்தை இன்னைக்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், நான் இங்க வந்து சுமார் 5 வருஷம் ஆக போகுது. என்னைக்காவது காணிக்கை போட்டிருக்கிறேன்னா? அதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? ஒரு நாளும் காணிக்கை போட்டதே கிடையாது. ஒரு நாளும் காணிக்கை போட மாட்டேன். ஏன் அப்படின்னா, இதுதான் ஒரு பெரிய ரகசியம். தேவனுக்கும் எனக்குமான ஒரு உடன்படிக்கை, ஒரு குறித்த காலம். ஆரம்ப காலத்திலே ஆண்டவர் ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்ட ஆண்டவர் அந்த சமயத்துல உதவி செய்வதற்கு ஒருவரும் கிடையாது. ஏனென்றால் அவரை நம்பி வந்துட்டோம். யாரும் உதவி செய்யப்பட முடியாத சூழ்நிலை. திருமணமானது அந்த சமயத்திலும் பார்த்தேன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு தீர்மானம், எந்த சொந்தக்காரன்ட்டையும் போய் கையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீட்டக்கூடாது. அது எந்த உறவுக்காரனா இருந்தாலும் சரி, இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறித்த காலத்துல 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஏன் காணிக்கை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலங்களிலே திருமணம் ஆன உடனே எங்களுடைய அருகில இருந்த சில நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க, நல்ல சகோதரர்கள். அவங்க ஆலோசனை கொடுத்து ஒரு குட்டி சபையை நடத்துவதற்கு வாய்ப்பை கொடுத்த சபை. அது மொத்தத்துல 5 பேர் தான் வருவாங்க. 5 பேர் தான் வருவாங்க. அந்த சபையை நடத்தப்படுவதற்கு நான் எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போனோம்னா 3 ரூபாய் டிக்கெட். ஒரு குறித்த காலங்களுக்கு முன்பதாக 3 ரூபாய் டிக்கெட். ஆனா அநேக நேரங்களிலே பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போகும்போது என் கைகளிலே 3 ரூபாய் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. 3 ரூபாய் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. ஒரு நாள் 2 ரூபாயை வச்சுக்கிட்டு போய் நிற்கிறேன். ஆனா போய் நடத்தணுமே, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது. கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்பேன், எப்படி ஆகிலும் ஆண்டவர் உதவி செய்வார் என்று. அந்த 3 ரூபாய் டிக்கெட்டை மிச்சம் பண்ணுவதற்கு எத்தனையோ செயல்களை செய்து பார்த்தேன், முடியலை. ஏன்னா அந்த தக்க சமயத்தில் போக வேண்டும் என்று. அநேக நேரங்களிலே அந்த 3 ரூபாய் டிக்கெட்டை கூட வாங்க முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கத்திலே, நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த 3 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து போய் இந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு போய் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமா? மிகுந்த உத்தரவு நடந்தது. இன்னைக்கு தைரியமா உங்க முன்னால் நின்று அழகா பேசுறேன்னா காரணம், அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தின் வல்லமை. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு இல்லாம இருக்கும்போது குறிப்பிட்ட நபர், ஏற்கனவே நான் ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன், ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி உண்டு, ஒரு செருப்பு தைக்கிறவர் உண்டு. அவர் சரியாக என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சரியாக 1 ரூபாய் கொடுப்பார். அந்த 1 ரூபாய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாலே பெரிய ரூபாவா இருக்கும் பாருங்களேன். அந்த பெரிய 1 ரூபாயை தான் அவர் வந்து கொடுப்பார். அவரை நான் இன்னைக்கும், ஆனா மரித்து போனார், அவருக்காக ஜெபிப்போம். அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அவருக்காக அநேக நேரங்களிலே நல்ல ஆறுதலான வார்த்தை பேசுவோம், அவருக்காக ஜெபிப்போம். ஆனால் அவர் பார்க்கின்ற பொழுது 2 ரூபாயெல்லாம் கொடுக்க மாட்டார், சரியா 1 ரூபாய் தான் கொடுப்பார். இந்த 1 ரூபாய்க்கு பின்னால ஒரு பெரிய நன்மை இருந்தது. என்ன தெரியுமா? ஏற்கனவே 2 ரூபாய் வச்சிருப்பேனா, இந்த 1 ரூபாய் நான் பஸ் ஏறுவதற்கு உதவி செய்யும். இப்போ 2 ரூபாய் பெருசு இல்ல, இந்த 1 ரூபாயாகவே பெருசா இருந்தது. ஆண்டவரிடத்துல சில நேரம் கேட்பேன், ஆண்டவரே பஸ் ஏறதுக்கு 1 ரூபாய் கிடையாது, போய் காணிக்கை போடுறதுக்கும் 1 ரூபாய் கூட காணிக்கை போடுறதுக்கு அன்னைக்கு 25 பைசாவோ 50 பைசா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்க. அன்றைக்கு ஒரு நாளிலே ஆண்டவர் பேசினார். அன்றைக்கு அந்த நபர் கொடுத்து ஆலயத்துல வந்து பேசும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை என் கூட பேசினார். நீ அழுத புலம்பக்கூடாது, உன் காணிக்கையை நான் விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியம், உன் காணிக்கைய நான் விரும்பல. காரணம்,
நீ எனக்காக காணிக்கையாக எப்பொழுது என் பணியை செய்ய வந்தாயோ, உன் காணிக்கையை நான் எதிர்பார்க்கவில்லை, உன்னையே எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் பல வருஷங்கள் ஆயிருச்சு. அதை போடுவதற்கு ஞாபகம் அப்படின்லாம் இல்லை. அந்த சம்பவம், அந்த சமயமே என்ன செய்கிறது? மறக்கடிக்கப்பட்டாயிற்று. இன்றைய வரைக்கும் மனப்பூர்வமாய் என்னைக்கோ எம்மாவது ஒரு நாள் போடணுங்கிற நானா முயற்சி பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் போட்டேனே ஒழிய அநேக நாட்கள் போடவே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம் நிலையிலே கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ₹1 தான், ₹10 கிடையாது, ₹5 கிடையாது, ₹1 இன்றைக்கு என்னுடைய விசுவாச வாழ்வு ₹1 ஆரம்பித்தது. அநேக நேரங்களிலே சாப்பிடுவதற்கு ஆகாரம்லாம் இருக்காது, அரிசி கூட இருக்காது. அது பழைய அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில நீங்க பாத்தீங்கன்னா அரிசி இப்போ நல்ல அரிசி போடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த அரிசியை பார்த்துருக்கீங்களா? வெறும் மஞ்சளா இருக்கும். அந்த அரிசி வாங்குவதற்கு கூட இப்ப நானே இலவசமாய் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால காசு கொடுத்து என்ன செய்யணும், வாங்குவதற்கு கூட பணம் கிடையாது. ஒரு எனக்கு தெரிந்த சில ஊழியக்கார டீச்சர், எனக்கு ஒரு நல்ல சார் ஒருத்தர், நல்ல ஆலோசகராக ஒரு டீச்சரும் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க இடத்துல போய் பேசும்போது அவர் ஒரு நாள் அரிசி கொடுத்து அனுப்புவார். அந்த அரிசியை கொண்டு வந்து வீட்டுல பார்த்தோம்னா, இப்போ 1 கிலோ அரிசின்னு வைங்களேன், 1/2 கிலோ அளவுக்கு என்ன இருக்கும்? மஞ்சளா இருக்கும். அதை பொறுக்கி போட்டு மிகுந்த உபத்திரவத்திலே சாப்பிட்டு இன்றைக்கும் விசுவாசத்திலே பலனடைய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ₹1 இல்லாம இருந்த சூழ்நிலை, அன்றைக்கு அரிசியே இல்லாத ஒரு சூழ்நிலை, இல்லாத சூழ்நிலையில இன்றைக்கு நிறைவாய் கர்த்தர் சாப்பிடுவதற்கு, பூரணமாய் இருப்பதற்கு, இன்னொரு விதத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தரித்திர நிலையில் கூட மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு. ஒரு நாளிலே அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சம்பவம் இந்த ஜூன் மாதத்துல, போன மாதத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஏன் அப்படின்னா, ஜூன் மாதத்துல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கூலு காலேஜஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும். அந்த சூழ்நிலையில இப்போ ஜூன் மாதத்துல என் பையனுக்கும் ₹12,000 ஃபீஸ் கட்டணும். இதுவரை கட்டலை. ₹12,000 கட்டணும். திடீர்னு பெங்களூர்ல இருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்றாரு. திடீர்னு, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த தம்பி சொல்றான், அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லு தம்பி, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ₹12,000 ஃபீஸ் கட்டணும். என் பிள்ளைக்கு ₹12,000 திங்கக்கிழமை கட்டணும்னே, எப்படியாவது நீங்க உதவி செய்யுங்க. இப்ப அவன்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு முடியல. சரி தம்பி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க உட்காந்து யோசிக்கும். இங்க நம்மகிட்ட இல்லையா, அவன் ₹12,000 கேட்கிறான்னு. 3 ஃபோன் வந்தது. ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் திருநெல்வேலியில ஒரு ஹோம் உண்டு. அந்த ஹோம்ல இருந்து ஒரு அக்கா பேசுறாங்க. 2 காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ரொம்ப மிகுந்த கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, அவங்களுக்கும் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க. இல்லை. அந்த அக்கா உடனே, சரி நம்ம பிரதர்கிட்டையாவது கேட்போம், ஏன்னா நம்ம நிறைய அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்களேன். உடனே ஃபோன் பண்றாங்க, பிரதர் 2 பேரு, அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 2 பேருக்கும் ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு? ₹25,000. சரிக்கா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. 3வது ஒருவர் குடும்பத்திற்கு கேட்கிறார். குடும்பத்துக்கு ஒருத்தர் கேட்கிறார். அவர் எவ்வளவுன்னு சொல்லி தொகை சொல்லாம கட்டாயம் நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி, இப்ப 3 பேருக்கும் பதிலை சொல்லி தாரேன்னு சொல்லல, தரலன்னு சொல்லல, சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. நாங்க உட்காந்து என்ன யோசித்தோம், நம்மகிட்டே ஒண்ணும் இல்லை, நம்மிடத்துல கேட்கிற ஆளுகளுக்கு பலன் எப்படி வந்தது? கேட்கறதுக்கு எப்படி ஒரு ஞானம் வந்தது? ஒருவேளை அவங்க யோசித்திருப்பாங்களோ, அவங்க ஐஸ்வர்யமா இருப்பாங்க, கர்த்தருடைய செய்யறாங்க, மிகுந்த பணம் வச்சிருப்பாங்க, மிகுந்த ஆஸ்தி இருக்கும், நாம் அவரிடத்துல கேட்போம். ஒருவேளை ஆண்டவர் சோதிப்பதற்காக கேட்டிருப்பாரோ? நாங்க உட்கார்ந்து யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையிலே அந்த 3 பேருக்கும் எங்களால் ஆன உதவியை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆனா இன்னும் என் பையனை ஃபீஸ் கட்டல. ஆனா நம்புறேன், ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு ₹1 கூட வழி இல்லாத ஒரு சில நிலையில இருந்த ஆண்டவர் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யணும். அது ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மனப்பூர்வமாய் உங்களுடைய வாழ்விலை நீங்க செய்து பாருங்களேன். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்களேன். வாசிங்க 3ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வேகமாய் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனங்க. 9வது வசனம் டீச்சர். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்ன செய்யும்? களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உபத்திரம் வரட்டுமா? உபத்திரம் வரட்டும். தரித்திரம் வரும் பொழுது நான் சொல்றேன், எப்போ நீங்க உதவி செய்யணும் தெரியுமா? உங்களுடைய உதவி எப்ப செய்யணும்? ஆண்டவருக்கு என்று செய்யணும், ஊழியங்களுக்கு என்று செய்யணும், ஊழியக்காரர்களுக்கு என்று செய்யணும். ஆனால் எப்பொழுது தெரியுமா? நீங்கள் நெருக்கமா இருக்கும் போது உங்க உபத்திரவத்துலதான் நீங்க கொடுக்கணும். இல்ல எனக்கு இந்த மாசத்துல ஒரு 10,000 ரூபாய் வரும், வந்த உடனே நான் உங்களுக்கு தசமம் மகன், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை நீங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். உங்களிடத்தில் உள்ளதை நீங்கள் பங்கிட்டு கொடுங்க. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். ஒருவனிடத்திலே 2 அங்கிகள் இருந்தால் ஒரு அங்கியை நீ என்ன செய், அவனுக்கு நீ கொடு. நீங்கள் கொடுத்து பழகப்பட வேண்டும் என்று. நான் நிறைவு வரட்டும், எனக்கு இன்னும் நாளாகட்டும் அப்படி என்று சொல்வோமானால் என்னிடத்திலே குறைவை ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நம்முடைய நெருக்கம் வரும் பொழுது, குறைவு வரும் பொழுதுதான் நீங்க கொடுத்து பார்க்கணும். நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இல்லாத சூழ்நிலையில் தான் நான் கைகளை நீட்டப்பட வேண்டும். என் நெருக்கத்திலே கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை போதிக்கிறார் என்பதை எப்பொழுது அறிந்து கொள்ளப்பட முடியும் என்றால், நிறைவாக இருக்கும் போதல்ல, நான் குறைவாக இருக்கும் போதுதான் கர்த்தர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரா அல்லது என் அருகில இருக்கிறாரா இல்லைன்னா நான் அவருக்குள் இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், எப்பொழுது நெருக்கத்தில் இருந்து மற்றவனுக்கு நாம் உதவி செய்கிறோமோ மனப்பூர்வமாய், அப்பொழுது தேவன் என் அருகிலே அல்ல, நான் தேவனுக்குள் இருக்கிறேன் என்பதை அப்பொழுதுதான் அறிந்து கொள்ளப்பட முடியும். ஏனென்றால் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி பாருங்களேன். அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசித்த சம்பவம் நமக்கு தெரியும். எலியா என்கிற ஊழியக்காரனை போஷிப்பதற்கு கர்த்தர் ஒரு சாரிபாத் என்கிற ஊருக்கு நீ போ, அந்த உங்க ஒரு விதவை அம்மாவை நான் என்ன செய்திருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? மிகுந்த உபத்திரவம், நெருக்கம், தரித்திரம், மரணம், அப்படிதான் சொல்லணும். மரண நேரத்திலே அந்த அம்மா மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். என்ன நடந்தது நமக்கு தெரியும். அற்புதங்கள், அதிசயங்கள். நீங்க இல்லாமையிலே கொடுக்கணும். இல்ல, வேதம் சொல்லுகிறது, அநேக நேரங்களிலே சுவிசேஷ பகுதியிலே நாம் வாசிப்போம், ஒரு நாளிலே உன்னுடைய நண்பர், என்னுடைய சிநேகிதன் ஒருவர் இருக்கிறார், அவர் இரவு வேளையில வந்து விட்டார், ஆகாரம் இல்லை. நண்பருடைய வீட்டிலே கதவை தட்டுறாரு. எப்பா, திடீரென்று என்னுடைய வீட்டுக்கு உறவினர்கள் வந்துட்டாங்க, நண்பர்கள் வந்துட்டாங்க, உன் வீட்டுல ஆகாரம் இருந்தால் ஏதாகிலும் கொடு என்று சொல்லி. இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாதான். வேதம் சொல்லுகிறது, இல்லப்பா எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, இந்த பழைய சாப்பாடு தான் இருக்கு, பரவாயில்லை நீ கொடு. ஏன் தெரியுமா? தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டுமானால், தேவன் என் கூட தான் இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டுமானால், நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் தேவனை பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது நீங்க கொடுங்க. ஒருவேளை சில காரியங்களை நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு என்று செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை செய்ய நினைக்கிறேன், கொடுக்க நான் நினைக்கிறேன், வரட்டும், வந்தவுடன் நான் கொடுக்கிறேன். நீங்க தீர்மானம் செய்து விட்டால் இருப்பதை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இருப்பதை நீங்கள் கொடுத்து நன்மைகளை அல்லது பூரணமான, அந்த வசனம் சொல்லுகிறது, பரிபூரணமான சந்தோஷத்தினாலே உதாரத்துவாக கொடுத்தார்கள். நம்முடைய குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே நீங்க யோசித்து பாருங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். சில காலங்களிலே சம்பளம் வாங்கிட்டு வாரன்னு வைங்களேன், எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருக்கிறது தானே என்ன முடியும், மறுபடியும் எண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இருக்கிறதே வேதனையோடு இருக்கிறதே எண்ணுவாங்க. இவ்வளவுதான் இருக்குதே, என்ன செய்ய, மறுபடியும் எண்ணுவாங்க. அதுதான் இருக்கும். மறுபடியும் பல சம்பவம் ஓடும். யாருக்கெல்லாம் செய்வது, நான் இதை செய்யணும், எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்ணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு என்று கொடுத்திருப்பேன், ஆனால் அவர் எண்ண வைத்திருக்க மாட்டார், அள்ளி கொடுத்திருப்பார். இன்றைக்கு எண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு என்று இன்னும் நான் மனப்பூர்வமாய் கொடுக்கப்படவில்லை. நான் குறைவிலே நான் கொடுத்துப்பேன், ஆனால் அவர் நிறைவாய் கொடுப்பார். நமக்கு ஒரு வசனம் நல்லாவே தெரியும், நான் ஆண்டவருக்கு என்று கொடுப்பேன், ஆனால் அவர் திரும்ப எனக்கு எப்படி கொடுப்பாராம்? அட சொல்லுங்களேன் பாப்பா, நீங்க தான் சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி நல்லா என்ன செய்வாராம்? எப்போ நான் கொடுத்தது எவ்வளவு கொடுத்தேன்? நான் அமுக்கி குலுக்கி ஒரு நாளும் கொடுத்ததில்லை. அமுக்கி குலுக்கி என்னுடைய கைகள் ஒரு நாளும் ஒரு நபருக்கும் நீட்டினது கிடையாது. என்னுடைய குறைவைத்தான் நான் கொடுத்தேன், என்னுடைய பழைய சாப்பாடைத்தான் நான் கொடுத்தேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரர்களும் உண்டு,
சில ஊழியக்காரர்கள் கொடுக்கிற சாப்பாட்டை வாங்கி கொள்வாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மெஞ்ஞானபுரத்துல ஒரு ஊழியர் உண்டு. அவர் பேரு சிங்கு அப்படின்னு சொல்லி. அவருடைய கால் வந்து விசூம்பி போயிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஆரம்ப காலத்துல, இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கார், டிவில எல்லாம் வருவார், பெரிய ஊழியத்தை நடத்துகிறார். ஆரம்ப காலத்திலே எங்களுடைய பகுதியிலே வந்தார். ஒரு முறை அவரை நாங்கள் பயன்படுத்தினோம், எங்க ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி. அவரை நைட் அங்க தங்க வச்சிட்டோம். தங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இரவு வேளையில சாப்பாடு வாங்கி கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது வீட்டுக்கு போனோம். கூட ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு. இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணலாம்? சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஊழியக்கார்ட்ட கேட்கிறோம், ஐயா சாப்பிடுவதற்கு வேற வெளியே போய் வாங்கி வர முடியல, எங்க வீட்டுல பாகக்காய் குழம்பு இருக்குது, பாகக்காய் குழம்பு இருக்குது, கீரை இருக்குது, மதியம் வச்சது, சாப்பிடுவீங்களா? எந்த உறவினர்களாவது கீரை கொடுப்பாங்களா? இது ஒரு பழக்கம் இருக்கு, அப்படித்தானே? உறவுக்காரர்கள் வந்தாங்கன்னா என்ன கொடுக்க மாட்டாங்க? அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கீரை குழம்பு என்ன செய்ய மாட்டாங்க? கீரை கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னே தெரியல, அது ஏதோ ஒரு பாரம்பரியம். என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த இரவு நேரத்துல, என்னன்னே சொல்றீங்க, வயிறுக்கு தானே கொண்டாங்கன்னு சொல்லி இரவு நேரத்துல 11 மணிக்கு நாங்களும் சேர்ந்து சாப்பிடுறோம். அந்த அவங்க வீட்டுல உள்ள சாப்பாடு, பாகக்காயும் கீரை குழம்பையும் பொரியலையும் சாப்பிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? குறைவில் கூட இன்றைக்கு அந்த கொடுத்த அண்ணனுடைய குடும்பம் இன்றைக்கு பெரிதான ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வாழ்விலை செய்தார். அல்லேலூயா. உயர்த்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நெருக்கத்திலே நானும் நீங்களும் கொடுக்கப்பட வேண்டுமா? நீங்கள் கொடுக்கணும். யாரும் கொடுக்கணும்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஊழியக்காரனும் கொடுக்கணும். உபதேசிக்கப்படுகிறவனுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, அது வேண்டாம், அதவே சொல்லி சொல்லி ஏன்னா பெயிண்ட் அடிச்சது போல என்ன ஆயிரும். கட்டாயம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுது நீங்கள் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் அதிகமாய் கொடுக்கப்படும். இப்ப பாருங்களேன், நமக்கு தெரிந்த ஒரு பையன் இருந்தான். யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் குறித்து வேதம் சொல்லுகிறது, புருஷங்க மட்டும் ஒரு 5000 பேர் இருந்தாங்க அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. பிள்ளைங்க இருந்திருக்கலாம். 5000 பேர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். அந்த பையன் கையில இருந்தது 5 அப்பமும் 2 மீனும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவ்வளவு பெரிய பிரசங்கம். இப்ப பாருங்களேன், இப்ப இங்க நிறைய ஆண்கள், பெண்கள், பிள்ளைங்க, வாலிபர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. குட்டி பிள்ளைங்கள்ட்ட எத்தனை பேர் ஸ்நாக்ஸ் இருக்குது? குட்டி பிள்ளைங்க கையில மிட்டாய், பிஸ்கட்ஸ் யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஜான் சொல்லிட்டார், நான் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி. கொண்டு வந்தா கொடுத்துருப்பார், அப்படித்தானே? சரி, இப்போ என்ன செய்தாங்கன்னா, இப்ப அந்த வீட்டுல அம்மா வரல. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா இந்த சுவிசேஷ பகுதி வித்தியாசமா போய் இருந்திருக்கும். அது வித்தியாசமா போயிருக்கும். நல்ல வேலைக்கு அவங்க அம்மா வரல. அவங்க அம்மா அன்னைக்கு லீவ் போட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க. எப்படி தெரியுமா? அந்த தம்பிகிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க, டே குட்டி பையன் தான் போட்டிருக்கு. இப்ப பையம்னா எத்தனை வயசு இருக்கும்? பையம்னா 10 வயசுக்குள்ளன்னு வைங்களேன். 10 வயசுக்குள்ள உள்ள அவனுக்கு பேர் தான் பையன். இவன் கையில எத்தனை அப்பம் இருந்துச்சு? இந்த குட்டி பையன் 5 அப்பத்தை சாப்பிடுவானோ? 5 அப்பங்கிறது என்னமோ நம்ம திருவிருந்துல கொடுக்குற அப்பம் போல இல்லை. அவங்களுடைய அப்பம் எவ்வளவு பெருசு இருக்கும்? நம்ம சப்பாத்தி போல இருக்கும். அது திக்னஸா இருக்கும், நல்ல திக்கா இருக்கும். இந்த பையன் இன்னும் சொல்ல போனா ஒரு அப்பத்தை கூட சாப்பிட முடியும், ஒரு மீனையும் கூட அவன் என்ன செய்ய முடியாது. ஆனா அந்த அம்மா அவன் கையில 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த அம்மா அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த அம்மா அனுபவப்பட்டிருப்பாங்களோ. அப்படியே பிளாஷ்பேக் போங்களே, அந்த அம்மாவை குறித்த பிளாஷ்பேக்கை பாருங்களே. ஏன் அந்த அம்மா அந்த பையன்கிட்ட கொடுத்துருக்கணும்? நான் என்ன நினைச்சு பார்த்தேன், ஒரு நாளிலே நானும் இப்படித்தான் இது போல ஒரு கூடுகைக்கு நான் போனேன். மிகுந்த உபத்திரவம் இருந்தேன், மிகுந்த கஷ்டப்பட்டு போனேன். ஒரு நாளிலே இதை போல அங்க ஒரு குட்டி பையன் என்ன செய்தான்? கொடுத்தான் ஐயா. அந்த அவன் கொடுத்த அப்பத்திலையும் மீன்லையும் நான் வயிறார நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ போகிற அப்படியானால் அந்த ஒரு நாளிலே என்னை போல திருப்தி அடைந்தவர்களாய் இன்றைக்கு உணவு மூலமாய் அநேகர் திருப்தி அடையட்டும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்ல, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த அம்மா 5 அப்பத்தையும் 2 மீனையும், இது ஒரு பெரிய ஆளு கூட பெரிய ஆளுனா 2 பேரும் சாப்பிடலாம், ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப பாருங்களேன், அந்த பையன் வந்தான், கூட்டம் நடக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, எல்லாம் முடிஞ்சு இயேசு அடைய வேண்டுமே என்று கற்றுக் கொடுத்தார்.
அங்கே பாத்தீங்கன்னா ஆகாரம் இல்லையே, என்ன செய்ய, இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கைகளில் இருந்து, நான் தான் சொல்லவே முடியாது, ஆனால் அந்த பையன் மனப்பூர்வமாய் ஒன்றை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே கொடுத்தான். இல்ல நான் ஒண்ணு மட்டும் வச்சுக்கிறேன். இப்ப பாருங்களேன், குழந்தைகள்கிட்ட நம் அள்ளும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பிஸ்கட்டோ ஒரு மிட்டாய் கொண்டு வரேன்னு வைங்களேன், தட்டுல கொண்டு வந்தா பெரிய ஆட்கள்லாம் ஸ்டைலா என்ன செய்வோம், அப்படி 1 2 எடுக்கிறது. அதே ஒரு குழந்தை வந்து எடுக்குது, எப்படி எடுக்கும்? ஒத்த கையெல்லாம் கிடையாது, என்ன செய்யும், அள்ளி எடுத்துரும். இதுதான் நமக்கு குழந்தைக்குமான வித்தியாசம். இதான் ஆண்டவர் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அள்ளி கொடுக்கிறவர். நம்ம பாத்தீங்கன்னா எண்ணி இல்ல 1 இல்ல 1 தான் இல்ல அரை தான் அப்படிங்கிறத என்ன செய்யும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தம்பி கிட்ட மனப்பூர்வமாய் நிறைவாய் வந்தான். இப்பொழுது அந்த பையன் என்ன செய்தான், தனக்கென்று 1 வைக்காம அப்படியே மனப்பூர்வமாய் கொடுத்தான் பாருங்களேன். அவனுடைய மனப்பூர்வமான கொடுத்தல் தான் மீதமான 12 கூடை நிறைய எடுக்க வைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்து பழகுங்களேன். நீங்கள் கொடாவிட்டால் குறைவு உண்டாகும், கொடாவிட்டால் குறை உண்டாகும். கொடுத்து பார்க்கின்ற பொழுது பஞ்சகாலம் முழுவதும் அள்ள என்ன செய்ததும் அள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தம்பி கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு பாருங்க. 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள், அந்த வார்த்தை சொல்லுது அப்படிலாம் ஏப்ப விட்டுருப்பாங்க போல. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்த பின்புதான் இயேசு வந்து கேட்கிறார். அந்த வார்த்தையை வாசிங்களேன். திருப்தி அடைந்த பின்புதான் என்ன சொல்றார், வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்று சேதமாய் போகாதபடிக்கு, இந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க, நல்ல கூர்ந்து. இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க இயேசு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சீஷர்களை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். மீதம் இருக்குது, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து இயேசு சொன்னார். இப்ப நீங்க தான் சொல்லணும். ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? அதுல என்ன இருக்க கூடாது, ஒரு சின்ன லேசா அப்படி ஓட்டையெல்லாம் இருக்கணும், அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த அப்பம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த பையன்கிட்ட இருந்து வாங்கும்போது ஒரு சேதம் இல்லாமல் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தானே, அவனுக்கு திருப்பி கொடுக்கின்ற பொழுது சேதத்தோடு கொடுத்தான். எப்படின்னு பாருங்களேன், எத்தனை நல்ல ஆண்டவர். நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி அளக்கப்படும். நீங்க எப்படி கொடுக்கிற, அவர் பாருங்களேன், அவர் சொல்லி கொடுக்கிறார். சேதமாய் போகாதபடிக்கு ஜாக்கிரதை. மீதமான துணிக்கைகள், அது துகள் கூட விழுந்துடக்கூடாது, அப்பத்துல துகள் வந்துடக்கூடாது, அந்த மீன்ல ஒரு துகள் வந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பையன் நம்மகிட்ட கொடுக்கும் போது துகள் கூட விழாதவாறு அழகாக நம்மிடத்திலே அவன் கொடுத்தானே, நான் அவனுக்கு திருப்பி செலுத்தட்டும். ஒருவேளை நாம நினைக்கிறோம் இப்ப கண்டுகொள்ளலாம், இந்த 12 கூட யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும்? கட்டாயம் அந்த பையனுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த 12 கூடையில இருந்தது எல்லாமே ஒரு துணிக்கை கூட சேதம் இல்லாத நன்மைகள். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் மனப்பூர்வமாய் கொடுங்க. 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீங்க 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுப்பீர்களானால் சேதம் இல்லாமல் அவர் திரும்ப கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைங்க சேதம் இல்லாம வாழணும், சேதமில்லாத ஒரு நல் வாழ்க்கை வாழணும், சேதமில்லாத ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் நானும் சேதமில்லாதவைகளை தேவனுக்கென்று படைக்க வேண்டும். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் இந்த தம்பி கொடுத்தான் பாருங்களேன். இந்த தம்பி மனப்பூர்வமாய் கொடுத்ததினாலே 12 கூடை நிறைய ஆசீர்வாதங்களை அந்த வீட்டுக்கு சுமந்து சென்னான். இப்ப இந்த வீட்டுக்கு போய்த்தான் வைங்க, இப்ப கொஞ்சம் கற்பனை செய்வோம். இது எழுதல, இப்ப கொஞ்சம் கற்பனை செய்வோம். இப்ப 12 கூடைய இந்த ஒரு பையனால சுமந்திருக்க போற முடியாது. அப்ப 12 பேரை அவன் தூக்கிட்டு என்ன செய்திருப்பான்? ஆண்டவர் அனுப்பியிருப்பார், போ அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி. இப்ப அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, 12 கூட வந்து இருக்குது. இப்ப அம்மா என்ன செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மா என்னென்ன செய்திருப்பாங்க? அம்மா என்ன செய்ய, அப்பாடா அல்லேலூயா சோத்திரம், நம்ம கொடுத்தது நம்ம வீட்டுக்கு 12 கூட ஆடா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லம்மா, இல்ல. அந்த அம்மா என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? வெளியே நில்லு, வெளியே நில்லு, நீ செல், இந்த ஊரெங்க போ, கிராமங்களும் போ, 12 கூடையும் காலி பண்ற அளவிற்கு எந்தெந்த ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீயாகவே கொடுத்து விடு, நீ கொடுத்து விட. நாம் கொடுத்ததை தேவன் கொடுப்பான்.
தேவன் மறுபடியும் நான் கொடுத்ததை ஆகாரத்திலேயே கொடுப்பாரானால் அதை பார்க்கிலும் தேவன் எனக்கு சுகத்தை தரட்டும், உனக்கு ஆயுச நாட்களை தரட்டும், உனக்கு தேவனோட உள்ள ஐக்கியத்தை கொடுக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை பெரிய அந்த அம்மா ஒருவேளை எப்படி சொல்லி இருப்பாங்க, நல்ல வேளைக்கு என் பிள்ளை போயிட்டு 12 கூட அள்ளிட்டு வந்துட்டானே என்று சொல்வதை பார்க்கிலும் அவன் திரும்பி வரும் பொழுது நன்மையை பெற்றுக் கொண்டு வந்தான், கிருபையை பெற்றுக் கொண்டு வந்தான். இப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன், அந்த இளைய குமாரை போகும்போது எப்படி போனா, திரும்பி வரும்போது எப்படி வந்தான் பாருங்களேன். திரும்பி வரும் பொழுது அவனுடைய வாழ்வு மாறினது, சிந்தை மாறிச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அந்த பெருமை இல்லை அவனிடத்துல, அந்த மீறுதல் அவனிடத்துல இல்லை, தாழ்மையை கற்றுக்கொண்டான். யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லையே. எப்போ அவனுக்குள் அந்த எண்ணம் வந்துச்சு தெரியுமா? ஒரு தீர்மானம் செய்தான். ஒரு தீர்மானம் தன்னுடைய மனதிலே வாய்களை திறந்து சொல்றான், நான் எழுந்து போவேன், என் தகப்பனிடத்துல போய் சொல்லுவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். எப்போ தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை தேவனுக்கு என்று கொடுத்தானோ அவன் வாழ்வு மாறினது. அங்கு பெரிய பந்தல் போட்டாச்சு, அங்கு விருந்தானது ஆயத்தம் பண்ணினது. இன்றைக்கு ஆண்டவருக்கென்று கொடுக்கிற காரியத்திலே குறைவுடையவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு நம்முடைய நிலை பரிதாபத்திற்குரியது. இந்த பையன் கொடுத்ததுனால 12 கூடை நிறைய எடுத்தானே, அது பைபிள்ல எழுதியிருக்கு. நம்ம குடும்பத்துல நடக்கும். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் எந்த விதத்திலேயாவது உங்களை உயர்த்துவார், எந்த காரியத்திலாகிலும் ஆண்டவர் உயர்த்துவார், எந்த சூழ்நிலையாகிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து நாம் சொல்லப்பட முடியும். ஒரு 2 காரியத்தை மாத்திர வேகமாய் சொல்லி சரியான சமயத்திலே நாம் நிறைவு செய்வோம். ரோமர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க வேகமாய். மன்னிக்கணும், அப்போஸ்தலரை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்களேன். அவனுடைய பெயர் கொர்நேலியு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கொர்நேலி என்கிற மனிதன், நான் சொன்ன ஒன்று ஊழியத்திற்கு என்று கொடுங்க, ஊழியக்காரர்களுக்கு என்று கொடுங்க, அற்புதம் நடக்கப்பட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இந்த மனிதன் தன்னுடைய வீட்டை கொடுத்தான், ஜெபிப்பதற்கென்று தன்னுடைய வீட்டை கொடுத்தான். ஜெபிப்பதற்கென்று தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தபடியினாலே அவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது தெரியுமா? நீங்க 27வது வசனத்தை வாசித்தால், 10:27 வாசிங்கள வேகமாய். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருந்தாங்க. இப்ப பேதுரு யார் வீட்டுக்குள்ள போயாச்சு? கொர்நேலி வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை பணம் கொடுக்க முடியல, ஐயா பரவாயில்லை, என்னால் ஊழியம் செய்ய முடியல, பரவாயில்லை, உங்கள் வீட்டையாவது திறந்து கொடுங்கள் ஜெபிக்கப்படுவதற்கு. உங்க வீட்டையாவது திறந்து கொடுங்க ஜெபிக்கப்படுவதற்கு. உங்களுக்கு எப்பமெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ உங்களுடைய வீட்டை நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால் என்ன நன்மை நடந்தது? பின்பதாக உள்ள கடைசி பகுதியை வாசித்து பார்த்தால், நீங்க 44வது வசனத்தை வாசிங்க. 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரு வந்து? பரிசுத்த ஆவியானவர், வீட்டிற்குள்ளே கர்த்தருடைய மகிமை. இப்ப அந்த வீட்டை, அல்லேலூயா, என் வீட்டையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தில் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஜெபிப்பதற்கு உங்களுடைய வீட்டை திறந்து கொடுங்க. இல்ல கூடிதான் ஜெபிக்கணும், இல்ல ஒரு நபராகிலும் 2 பேர், வார்த்தை சொல்லுகிறது 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ கர்த்தர் அங்கே ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கப்படுவதற்கு ஜெபம் கூடி ஜெபிப்பது அவசியம். ஆகவே அங்க நடக்கிறது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஏனென்றால் இவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனை ஒழிய இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவன், சபையிலே அங்கம் வைக்காதவன், அவனுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குமானால் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நானும் நீங்கள் ஒண்ணு வீட்டை கொடுக்கணும், இல்லாவிட்டால் இன்னொரு வீட்டை பாருங்கள். இப்ப அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு அப்படி திருப்பிட்டீங்கன்னா, அம்மா வீட்டை கொடுத்தாங்க. 12வது வசனம் வாசிங்க வேகமா. 12. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒண்ணு வீட்டை கொடுங்க அம்மா, இல்லைன்னா உங்களையும் நீங்க கொடுங்க. ஒன்று உங்களை கொடுங்க, ஊழியத்திற்கு என்று கொடுங்க. இல்லை என்றால் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் காத்திருங்க, உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டை கொடுத்தான், கொர்நேலி வீட்டை கொடுத்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வந்தவனை ஆசீர்வதித்தார். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறாங்க. இதே போல 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள்.
உன்னை ஜெபிப்பதற்கு உங்களுடைய வீட்டை திறந்து கொடுங்க, வாங்க எங்க வீட்டுல ஜெபிக்கலாம். இந்த ஆசை, இந்த ஆவல் உண்டா. உங்க வீட்டுல குறைவு வந்துருச்சுன்னு வைங்க, மறுபடியும் சொல்றேன், குறைவு வருது, வேதனை வருதுன்னா உடனே என்ன செய்யணும்? அங்க டீ போடணும், சாப்பாடு, அதெல்லாம் தேவையே இல்லை. அதை நிறைவு பெறுவதற்காகத்தான் உங்கள் வீட்டிலே ஜெபம். ஏன் தெரியுமா? இங்கே கூடி ஜெபிக்கிறாங்க. என்ன நடந்தது? கதவுகள் திறக்கப்படணும், கட்டுகள் அவிழ்க்கப்படணும், விடுதலை உண்டாக வேண்டுமானால் நானும் நீங்களும் வீட்டை திறந்து ஜெபிக்க வீட்டை திறந்து கொடுங்க. நம்முடைய வீடுகள் தோறும் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். ஏனென்றால் நான் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுப்பதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கொடுக்கின்ற பொழுது அவர் நிறைவை அவர் கொடுக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. நிறைவாய் கொடுங்க. நிறைவான நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு தாரும், நிறைவை தாரும். மனப்பூர்வமாய் கொடுக்கணும். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கொடுங்க, மனதார கொடுக்கணும், மனதார வாழ்த்தணும். ஒரு பிச்சைக்காரன் கூட பாருங்களேன், அவனுக்கு 2 ரூபாய் கொடுப்பதை பார்க்கலாம், 5 ரூபாய் கொடுத்துட்டா மனதார என்ன செய்யறான்? நாம நினைப்போம் இவன் சொல்றதெல்லாம் வாழ்த்துதெல்லாம் கட்டாயம் பலிக்கும். ஏனென்றால் அவன் உள்ளமாக மனதார உண்மையாக அவனுடைய வாழ்த்துதல். அது யாரு சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, மனதார ஒருவன் வாழ்த்துவானானால் அது ஆசீர்வாதம். அது சின்ன பிள்ளையானாலும் சரி, பெரிய ஆனாலும் சரி, உண்மையாக மனதுருக்கத்தின்படி உண்மையாய் மனதோடு ஒருவனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது வாய்க்கப்படும். ஆகவே கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா எப்படி கொடுக்கணுமா? எண்ணி மட்டும் கொடுக்க கூடாது. எண்ணி கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அவர் நம்ம எண்ணி கொடுக்க வைப்பார். ஒரு காரியம் அப்போ லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா முதல் பகுதியில பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது. அது சீமோனுடையதாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கப்படுவதற்கு சீமோன் படவை கொடுத்தான். படகு கொடுத்ததுனால இவனுக்கு அப்ப ஏதாவது கொடுக்கணும்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒன்றை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை கொடுப்பார். நீங்கள் கவலை, இப்ப படகை பேதுரு கொடுக்கும் போது அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஐயோ வேதனை. அவனுக்கு போய் கடலுக்குள்ள போயிட்டு திரும்பி வர ஒரு மீன் கூட அவனுக்கு என்ன செய்யல, அகப்படல. ஆனால் எதை கொடுத்தான்? படகை அவன் கொடுத்ததினாலே அவனுக்கு கிடைக்கப்பட்டது என்ன தெரியுமா? வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. வலையே கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. ஏன் ஆண்டவர் வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவனுக்கு கொடுத்தார் தெரியுமா? எப்பொழுது இத்தனை ஜனங்கள் பிரயோஜனப்படுவதற்கு உன் தோல்வி நிறைந்த படவை, கண்ணீர் நிறைந்த படவை, அதுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணார். வேற ஒண்ணும் செய்யல. நீ மனப்பூர்வமாய் கொடுத்தாய். நீ மனப்பூர்வமாய் கொடுத்தபடியினாலே நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்? படவே நிரம்பத்தக்க அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? நம்முடைய கொடுக்கிற அளவு குறையுமானால் நம்முடைய வீட்டிலே குறைவு உண்டாகும். இதை நிறைய வசனம் சொல்லலாம், நமக்கு நேரமாய் போச்சு. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி சொல்லுவோம், ஆதரவு என்னும் அப்பத்தின் போலை அவர் அங்கே நீட்டுவார். அங்க என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும், பட்டினி உண்டாகும் என்று சொல்லி எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கொடுக்கிற காரியத்திலே நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட வேண்டும். அதே சீமோனுடைய வாழ்வு பின்னாளிலே என்ன ஆகி போச்சு? யோவான் 20ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தா, ஆமா இயேசுதான் இல்லல்ல. இயேசுவை விட்டு எப்பொழுது பின்வாங்கினானோ அப்பொழுதே அவன் நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்கினான். நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்கினான். இப்பதான் நம்ம சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறுது. வாசிங்க, நம்ம நிறைவு செய்வோம். யோவான் 20ஆம் அதிகாரத்துல நம்பர் போட்டிருக்கு பாருங்க. என்ன நம்பர்? வாசிங்க, 11வது வசனம். 21 11 21 11 103 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளி. அங்க என்ன செய்தாரு? வலை கிழிந்து. ஏன் தெரியுமா? குறைவுபட்டார். எதுக்கு நாம் கொடுக்கணும்? இந்த மனுஷனுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? இவனுக்கே நாம செய்யணும். கொடுத்தலிலே குறைவுபட தொடங்கினான். அவனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள், அதாவது எண்ணங்கள் குறைந்தது. ஒரு நாளிலே அள்ளி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார்? 1 2 3 அப்படின்னு என்ன செய்துட்டார்? 100 போதும் போதும், உனக்கு 153 போதுண்டா அப்படின்னு சொல்லி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை இழுத்தாலும் மீன் இருந்த என்ன செய்யலையா? அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணம். குறைவில் கூட கொடுத்து பாருங்க. குறைவில் கூட கொடுக்கணும். குறைவில் கூட கொடுத்தால்தான், குறைவில் தான் அந்த ஒரு சந்தோஷம் உண்டு. ஒரே ஒரு சம்பவம், பழைய நாட்கள்ல நம்ம பெற்றோர்கள் இந்த பெரிய இவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம்னா சொல்லுவாங்க பாருங்களேன்,
ஆரம்ப காலங்களிலே சாப்பாடு கூட வழி இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தா நினைச்ச நேரம் நம்ம எங்கனாலும் போய் சாப்பிடலாம். அன்றைக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அன்றைக்கு இருக்கிற சாப்பாடை அது போதுமானதாக இருக்காது. நாளை இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அன்றைக்கு தாயும் தகப்பனும் கடைசியா தான் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. எல்லாம் அன்னைக்கு பார்த்து பிள்ளைங்க என்ன செய்யும், ஒரு முறைக்கு 2 முறை சாப்பிட்ரும், அவ்வளவுதான். மிகுந்த பட்னியோட பிள்ளைங்க இருக்காங்களேன்னு சொல்லி அள்ளி அள்ளி வச்சு சாப்பிட சொல்லிடுவாங்க. இந்த பிள்ளைங்க பெற்றோருக்கு சாப்பிடுவாங்களா, அவங்களுக்கு மீதம் இருக்குதா, அதையெல்லாம் எந்த பிள்ளைகளாவது இப்போ கூட என்ன செய்யறது இல்லை. போன உடனே இருக்கிறதெல்லாம் அள்ளி சும்மா என்ன செஞ்சிடுறது, அடுத்த ஆளுக்கு அதெல்லாம் அந்த நினைச்சே என்ன செய்யறது இல்லை. நம்ம முடிச்சோமா அவ்வளவுதான், அதையும் டமாரும் தூக்கி போட்டு, ஏன்னா கழுவுறதுக்கு ஆள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போய் என்ன செஞ்சிடுறது. இதே போலதான் பாத்தீங்கன்னா, ஆனால் அந்த நாட்களில இந்த நிறைய பேர் கேட்டாங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா, திரும்பி பார்த்தா பானைக்குள்ள வெறும் கூட கிடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தாயும் தகப்பனும் இரவில மிகுந்த பட்னியோட இருப்பாங்க. நான் சொல்றேன், அதுக்கு பேர் பட்டினியே இல்லை. அவங்களுக்கு ஆகாரம் இருக்காது, அதற்கு பேர் பட்டினி இல்லை. ஏன் தெரியுமா, அவர்கள் மனப்பூர்வமாய் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. எப்போ மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அங்கே பசி இல்லை, ஒரு சந்தோஷம். இரவுல தூங்குவாங்க, பசியோடு தூங்கினாலும் காலையில எழும்பி மறுபடியும் சாப்பிடவா செய்வாங்க, இல்லை. அதிகாலையில எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு மறுபடியும் சோற பொங்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, வேலைக்குன்னு போறாங்க. இப்ப கவனிங்களேன், ராத்திரி சாப்பிடல, காலையிலும் போய் வேலை செய்யறாங்க. இந்த பலன் எங்க இருந்து வந்தது தெரியுமா, இவருடைய மனப்பூர்வமான கொடுத்தல். தான் பிள்ளைகளுக்கு கூட மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க. பகல்ல இந்த சில நேரங்கள்ல இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா ராத்திரி நல்லா சாப்பிட்டுருக்கும், காலையில சாப்பிடாம சும்மா ஸ்டைலா போறது பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்க அங்க போய் வெயில்ல வந்தோடனே ஸ்வைங்கன்னு என்ன செய்யும், போய் மயங்க விழுந்துரும். உடனே கேட்டோம்னா என்ன செய்வாங்க, ஏய் நீ என்ன காலையில சாப்பிட்டியா, நான் காலையில சாப்பிடல டீச்சரும்பாங்க. இப்ப டீச்சர் என்ன நினைக்கும், இந்த அப்பா அம்மா தான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சாப்பாடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது நிறைவு உண்டாகிறதோ நிறைவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வைக்கும். நீங்க நிறைவு பெறுவீர்களானால் ஒரு நாளிலே குறைவு பெறுவீர்கள், ஒரு நாளிலே குறைவு பெறுவீர்கள். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற பொழுதல் எல்லாம் அவர் நிறைவாய் கொடுப்பார். ஒன்றிலும் குறைவுடைவாய் இருக்க வேண்டுமது தேவனுக்கு சித்தமே இல்லை. எல்லாவற்றிலும் நிறைவுமா, எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் தைரியமாய் இன்னைக்கு முன்னால் நின்று நான் பேசுறேன்னா அன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், அதெல்லாம் நினைவு கூறுவை, இன்றையெல்லாம் நினைவு கூறுது. இன்றைக்கும் அந்த விசுவாச வாழ்வு, விசுவாச வார்த்தையை பேசுறதுக்கு தைரியமாய் பேசுறதுக்கு காரணம் என்னவென்றால், இதுவரைக்கும் நடந்து மனிதர்களை நம்பணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், இனிமேல் அவர் நடத்துவார். ஏன் தெரியுமா, அன்னைக்கு போஷிக்க பண்ணின தேவன் இன்றைக்கு என்னை போஷிப்பார், நிறைவை தருவார். குறைவு உண்டு, ஆனாலும் ஒரு சந்தோஷம், ஒரு குறைவு உண்டு, இன்றைக்கும் நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆகவே நிறைவான சமாதானத்தை நானும் நீங்களும் குடும்பமும் பெற்றுக்கொள்ள ஒரு தீர்மானம் செய்வோம். கொடுக்கணும், உங்களிடத்தில் உள்ளதை நீங்க கொடுங்க. கடன்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, கடனெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்க கூடாது. அடிக்கடி சொல்வேன், உங்க வீட்டுக்கு வந்தோம்னா டீயை நீங்க போடணும், உங்க கையால போடணும். அது தண்ணியை போல இருந்தாலும் சரி, கடையெல்லாம் வாங்கக்கூடாது, போய் ஓடி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க வீட்டு ஆசீர்வாதம் உங்களிடத்தில் நிறைத்திருக்க வேண்டுமானால் உங்க வீட்டு தண்ணியில தான் போடணும். உங்க வீட்டு கொஞ்சம் சீனி இருந்தாலும் பரவாயில்ல, அதைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, நிறைவை கர்த்தர் தருவார். ஏன் தெரியுமா, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கொடுங்க. அப்படி சொன்னா நான் நிறைய சொல்லுவேன், நேராகி போச்சு. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை நம்மை இம்மட்டுமாக நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறது. ஆகவே அந்த நல்ல தேவனை நம்புவோம், கொடுக்கணும். கொடுத்து பாருங்க, நீங்கள் கொடுப்பீர்களானால் அதற்குரிய பிரதிபலனை காண்பீர்கள். கொடாவிட்டால் டேஸ், அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 8:2 நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. உபத்திரப்பட்டாங்க, தரித்திரப்பட்டாங்க, ஆனால் கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். திரும்ப தேவநாம மகிமைப்படும்படி நாம் ஒரு பாடலை பாடுவோம். 254 கன்வென்ஷன் கீதங்கள். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம்
கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பரமனின் உண்மை வழி மனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடோ உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கற்போம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்ட நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு ஆதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுந்தபடியாய் நிறைவான நன்மைகளை கொடுப்பீர். ஒரு குட்டி தம்பி கொடுத்தான் ஐயா, அவனுக்கு மீதம் 12 கூடை நிறைய நீர் கொடுத்தீரே. ஒரு அம்மா மரணத்திற்கு நேர மகளும், அவர்களுக்கு பஞ்சகாலம் முழுவதிலும் நிறைவை கொடுத்த நல்ல ஆண்டவர், இன்றைக்கு நாங்களும் கொடுக்கட்டும் ஐயா. நாங்களும் கொடுக்கட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கட்டும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு என்று கொடுக்கட்டும். இல்லாத மக்களுக்கு என்று நாங்கள் கொடுக்கட்டும். எங்கள் கைகளை திடப்படுத்தும். எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் எதையாகிலும் நான் செய்ய வேண்டும். எதையாகிலும் செல்லட்டும். யாருக்காகிலும் நாங்கள் ஆண்டவரே மனப்பூர்வமான உதவிகள் செய்யட்டும். அப்பொழுது என்னுடைய இக்கட்டு நேரத்திலே கர்த்தர் வந்து என்னை ஆதரிப்பார். எனக்கு உதவி செய்த நல்ல ஆண்டவர் ஐயா, இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிறீரே, எங்களை நடத்தும் ஐயா. நல்ல பின்பதாக நாங்கள் செல்லட்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நல்ல தேவன் ஆண்டவரை, நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு நன்மை செய்தீர். நீர்தான் ஐயா நன்மை செய்தீர். ஆகவேதான் இன்றைக்கும் நாங்கள் உம்மை குறித்து அறிவிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்த நல்ல தேவன் ஐயா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் கிடந்த எங்களை இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க பண்ணி அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறீரே. எங்களை பயன்படுத்தும். ஜெபிக்க
ஆண்டவரே எங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்கட்டும். ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியல, எங்க வீட்டுல வந்தாவது ஜெபியுங்க. என் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கூடி ஜெபிப்பதற்கு வீட்டையாவது திறந்து கொடுங்க, ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த உன்னதமான சத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நன்றி கடையாளமாய் படைத்த அன்பு காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் தொட்டு ஆசீர்வதியும், பிரதிபலனை காண கர்த்தர் உதவி செய்யும். விளைவின் முதற் பலன்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரதை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மீதமான நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்யும். இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மைகளையும் கிருபைகளையும் சுகத்தையும் பலத்தையும் சௌக்கியத்தையும் ஆண்டவரே பெருக்கத்தையும் நீர் கொடுத்து இந்த தர்ம சகாயத்திலே பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஐயா. இந்த தர்ம சகாயத்திலே நாளுக்கு நாள் நாங்கள் பெருகட்டும், உமது நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உமது அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய நல்ல தேவனுடைய வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பது